வெட்டிடணும் போலே இருக்கும் அதுக்கு டெக்ஸ்சரை பார்க்கறதுக்கு. ஆனால் இந்த வாட்டி கலைவாணி கொஞ்சம் பொறுமையை காத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன், வெளியே கிளம்பி போயிட்டேன். இல்லை அப்படின்னா வீட்டில் இருந்தேன்னா கண்டிப்பாக கட் பண்ணியிருப்பேன். இது ஏன்னா நார்மல் கேக்கை விட சூடாகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. பற்றியெல்லாம் அந்த டெக்ஸ்சர்லாம் பற்றியெல்லாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு என்ன கட் பண்ணி மட்டும் பார்த்துருவோம் எப்படி வந்திருக்குன்ட்டு பாருங்கள். நல்ல சூப்பர் சாஃப்டாக அழகாக வந்திருந்து. அந்த ஃப்ளேவர் தாங்க பயங்கர ரிச்சாக இருந்துச்சு. அப்படியே கட் பண்ணினது தான் உண்டு. என் ஹஸ்பண்டுக்கு வந்து கேக்கே பிடிக்காது. ஆனால் அவைய வந்துட்டு அதுக்கப்புறம் இருந்த பீஸில் பாதி இது அந்த கேக்கில் பாதி அவங்களே கட் பண்ணி சாப்பிட்டுட்டாங்க. அவ்வளோ அழகாக இருந்து நிறைய மட்டிப்பழம்லாம் போட்டு சேர்த்துருந்தேன்னா. அப்புறம் வெளியே போயிட்டு கொஞ்சம் பொருட்கள் மட்டும் தேவைப்பட்டு நம்ம ஒரு கடைக்கு ஒரு பொருள் எடுக்க போகிறோன்னு போனோன்னா ஒன்று எடுத்துகிட்டு வருவோமா, கண்ணில் படதெல்லாம் வாங்குற மாதிரி இந்த என் பையன் வந்து இந்த காடை முட்டை கேட்டிருந்தான். அதனால் அவனுக்கு 2 பாக்கெட் காடை முட்டையும் வாங்கிட்டு, எதுக்குக்கா வீடியோக்கு டாட்டாயா காட்டுறியே நினச்சிட்டு